ஹாய் நண்பா, அனைவருக்கும் வணக்கம். ஸோ தமிழக அரசு சார்பில் இருந்து ஒரு அஃபிஷியல் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லாக் செயல்முறையில் வந்து ஒவ்வொரு மாதத்துடைய எண்டுலேயுமே வந்து ஒரு பிடிஎஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன்படி இருக்கக்கூடிய பல்வேறு அன்லாக் செயல்முறைகள் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு தமிழக அரசு சார்பில் இருந்து தமிழகத்தில். ஸோ அதை தொடர்ந்து வந்து ஜனவரி மாதத்துடைய எண்டில், அதாவது 31ஆம் தேதி இன்னைக்கு வந்து ஒரு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து முக்கியமான அப்டேட் இருக்குது. என்ன அப்படின்னா வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு திறப்பு கொடுத்துருக்காங்க. ரீஓப்பனிங்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன அப்படி சொல்லி நம்ம பார்த்து முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஷன் நியூஸ் மட்டும் தெளிவாக விளக்கத்துடன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா வந்து இதற்கான அப்டேட் வந்து 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து உங்களுக்கான காலேஜஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் ஸ்கூல்ஸும் ஓப்பன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க 9th அண்ட் +1க்கு. ஸோ இது மாதிரி வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி 18ஆம் தேதி வந்து காலேஜ் எல்லாம் ரீஓப்பன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸோட பரவிட்டு இருந்துச்சு. பட் இந்த தடவை வந்திருக்கக்கூடிய பிப்ரவரி 8ஆம் தேதி வந்து காலேஜஸ் எல்லாமே ரீஓப்பனிங் அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய இந்த தகவல் வந்து உண்மையான தகவல். ஸோ இது வந்து தமிழக அரசு சார்பில் இருந்து அதிகாரப்பூர்வமாக வந்து பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ஜிஓவாக தான் இருக்குது. ஸோ இதன்படி வந்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி கலை, அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், பொறியியல், வேளாண்மை, மீன்வளம், கால்நடை உள்பட்ட அனைத்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், இளங்கலை, முதுகலை பட்டப்படிப்புகளுக்கு அனைத்து வகுப்புகளுக்கும் 8ஆம் தேதி பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் தொடங்க அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஏப்ரல் வரைக்குமே வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பிப்ரவரி 18ஆம் தேதியில் இருந்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அடுத்த ஈவென்ட் செமஸ்டருக்கு. அதே மாதிரி வந்து ஃபைனல் இயருக்கு நார்மலாக வந்து கிளாஸஸ் வந்து கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆஃப்லைனில். பட் இந்த ஒரு அனுமதி கொடுத்துட்டு அப்புறமா வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் இருந்து வரப்போகிற 18ஆம் தேதிக்கு ஆஃப்லைனில் இருக்குமா ஆன்லைனில் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கலாம். அப்படி எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கல அப்படின்னா வந்து உங்களுக்கு பிப்ரவரி 18ஆம் தேதி வந்து ஆன்லைனில் தான் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ எனி அதர் அஃபிஷியல் அப்டேட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்பில் இருந்து வந்துச்சு அப்படின்னா வந்து நான் உங்களுக்கு உடனுக்குடன் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கான விஷயம் பண்ணி தெளிவாக விளக்கத்தோடு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ மற்ற யூனிவர்சிட்டிகளுமே வந்து இந்த யூனிவர்சிட்டி சார்ந்து வந்து இந்த அனுமதியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் வந்து அந்தந்த ஒவ்வொரு யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் ரீஓப்பன் வந்து உறுதி செய்யப்படும். ஸோ உங்களோட யூனிவர்சிட்டியில் என்ன அப்டேட் வருதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்கள்.